அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று 2ஆம் செய்யுள், மேன்மையுடையோர்கள் கடைப்பிடிக்கின்ற செயல்கள். நல்லாதனார் என்ன செய்யுளை முன்வைக்கிறார்? தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழி செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். மேன்மை உடையவர்களுடைய தொழில்கள் இவை மூன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றுள் முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் தான் பிறந்திருக்கிற அந்த குடி, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய புகழ், உயர்வு, மேன்மை குன்றாமல் இருப்பதற்கு உதவுகின்ற அந்த ஒழுக்கம் இருக்கிறதே, அந்த ஒழுக்கத்தை ஏற்று வாழ்கின்ற தன்மை, அதுதான் மேன்மையாளர்களுடைய முதன்மையான ஒரு தொழில். தொழில்னா என்னது? அது செயல் என்கிற ஒரு கருத்தையும் கொண்டு வரும், அது ஒரு குணம் என்கிற தன்மையும் கொண்டு வரும். அதனால்தான் தேவநேய பாவாணர் பரிமேல் அழகருடைய அந்த விளக்கத்தை சாடுவார். எந்த குறளுக்கான விளக்கம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று. அப்போ பரிமேல் அழகர் அவருடைய அந்த பிறப்பு தன்மையில் அவர் ஒரு கருத்தை சொல்வார். பார்த்தீங்களா, அதாவது பிறப்பால் எல்லாரும் ஒன்று அப்படின்னாலும் அவங்கவுங்க செய்கிற தொழிலினால் கண்டிப்பாங்க ஏற்றத்தாழ்வு உண்டு என்று ஜாதியத்தை நியாயப்படுத்துவார். ஆனால் தேவநேய பாவாணர் சொல்லார், யார் சொன்னார்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமே, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். தொழில் என்னது? ஒரு பண்பு. ஆக இந்த உயர்ந்த பண்பு உடையவர்கள், தாழ்ந்த பண்பு உடையவர்கள், இதுதான் வேறுபாடு. வேறு பிறப்பால் ஜாதியோ வேறு எந்த வகையான பாகுபாடோ கிடையாது என்பதை மிக வலிமையாக குறிப்பிடுவார். அந்த வகையில் தான் இங்கே நல்லாதனார் தொழில்கள் என்று பயன்படுத்துவது என்பது அவர்கள் ஏற்றிருக்க வேண்டிய பண்புகள். அந்த பண்பு முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். ஆக நல்லொழுக்கம், தீயொழுக்கம், ஒழுக்கம் என்பது ஒரு பொதுவான பெயர் தான். இருப்பினும் நல்லவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கத்திற்கு பெயர் நல்லொழுக்கம். இயேசு குறிப்பிடுவார், அதாவது மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் இவர்களுடைய நெறியை விடவும் உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். அப்படி சிறந்திருக்காவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்கு போக முடியாது. அப்படி என்றால் இந்த நெறி, இந்த ஒழுக்கம், இவை எல்லாமே இங்கு நம்மை இந்த மண்ணகத்தில் மகிழ்வாக வாழ வைக்கின்ற, அதோடு எல்லாரையும் மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகின்ற, இந்த வாழ்வினால் கடவுளையே மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி விண்ணக பேற்றை பெறுவதற்கு உகந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒன்று, அது ஒழுக்கம். ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இது எல்லாருக்கும் பொது உடைமையானது. இங்கு மாந்தர்கள் எல்லாருமே இந்த ஒழுக்கத்தன்மையோடு வாழ வேண்டும். இங்கு இருக்கின்ற இயற்கை உயிரினங்களும் எல்லா இயற்கை வளங்களும் அந்த ஒழுக்கத்தன்மையோடு இயங்குவதற்கு மாந்தர்கள், பகுத்தறிவு படைத்தவர்கள் உதவ வேண்டும். அந்த இயற்கையை சீண்டக்கூடாது. பசிபிக் பெருங்கடலில் அங்கு அணு ஆயுதத்தை ஆய்வு செய்து கொண்டு அதன் அடித்தளை இந்தோனேஷியா பகுதியிலே அங்கு நிலநடுக்கத்தையும் ஆழிப்பேரலையும் கொண்டு வருகின்ற ஒழுக்க சீர்கேடுகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடாது. இயற்கை ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு இங்கு மாந்தர்கள், அறிவு படைத்தவர்கள், கடவுளின் சாயல்களாக உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் திகழ வேண்டும் தானே. அந்த வகையில்தான் இங்கே மேன்மையுடையவர்களுடைய நற்பண்புகளாக, குணநலன்களாக அமையக்கூடிய அந்த முதன்மையான தன்மை, அது ஒழுக்கம். ஒழுக்கம் பல பள்ளிக்கூடங்களிலே அவர்களுடைய விருதுவாக்காக, உறுதிமொழியாக வைத்திருப்பது இந்த ஒழுக்கம். அருமை. அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் மாந்தர்களாக, அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவர்களை பாராட்டுகின்றவர்களாக, அந்த ஒழுக்கத்தை எல்லாரும் கடைப்பிடிப்பதற்குரிய சூழல்களை உருவாக்குகின்றவர்களாக திகழ்வதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் புண்ணியம். புண்ணியமும் மீண்டும் புண்ணியா என்பதுதான் சமஸ்கிருத சொல். அதையும் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அதற்கு நாம் நன்றான ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்றால் அது விழுமியம் என்கிற சொல் பயன்படுத்தலாம், அல்லது நற்குணம் என்ற இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்தலாமே. கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.